மாறன் சீரியலில் வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வள்ளி அம்மா மூலமாக வந்து வீராக்கு வந்து கண்மணி வந்து இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்க தான் வந்திருக்காங்கிற விஷயத்த வீடியோ ஆதாரத்தோடு வந்து வீரா கிட்ட வந்து நிரூபிச்சிட்டாங்க. அதே சமயம் வீரா வந்து மாறனை அழைச்சிக்கிட்டு வந்து ராமச்சந்திர வீட்டுக்கு செம மாதம் வராங்கன்னே சொல்லலாம். கண்மணிக்கு செம ஆப்பு இனிமேல் வேறு லெவலில் இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து வீரா மட்டும் இந்த குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் அந்த வள்ளிக்கு வந்து பெருசாக வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறோன்னு நினப்பு வேறு. அதை முதல்ல வந்து இந்த என் தங்கச்சியை வந்து மாறங்கிட்டேருந்து வந்து முதல்ல பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் உளறிடுறாங்க. இந்த மாதிரி ராஜேஷையும் என் அண்ணனையும் இப்படி வந்து பண்ணதுனால வந்து நான் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்காமல் நான் விடமாட்டேன். அதுக்காக தான் பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து இந்த ராகவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்துக்கே வந்திருக்கேன். இல்லைனா இந்த குடும்பத்துக்கு வந்து வாக்கப்படுறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து வள்ளி வந்து கேட்டுடுறாங்க. அடி பாவி, எனக்கு அப்பையிலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய வேலையை பார்க்குறியா, இரு உன் தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சு அவளை மூலமாக உன்னை வந்து பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்னு எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோ எடுத்து முடிச்சிடுறாங்க. வீடியோ எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வள்ளியம்மா வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னே வீரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், நான் தான் வந்து சொன்னேன்ல, எனக்கு இப்போ தானே என்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ என்ன அதுக்குள்ளே வந்து மாறன் கூட சேர்த்து வைக்கிறத பற்றி பேசலான்னு வந்திருக்கீங்களா? தயவு செஞ்சு போங்க வள்ளியம்மா, என்னை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னோன்னே, நான் அதுக்காக வரலம்மா, அதை விட ஒரு பெரிய வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அப்படின்னா, நீயே வந்து இந்த ஃபோனில் வந்து பாரு, நான் ஏதாவது சொன்னேன்னா கூட நீ நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்மணி வந்து ராஜேஷ் அம்மா கூட வந்து சதித்திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை, ராமச்சந்திர குடும்பத்தை பழி வாங்காமல் விட மாட்டேங்கிற விஷயத்தை வந்து கேட்டுடுறாங்க. இங்கே பாரு வீரா, நான் சொல்லணுங்கிறத வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ நீ தான் முடிவு எடுக்கணும். இந்தா எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போகிற பொறுப்பு வந்து உன்கிட்டக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து வள்ளியம்மா வந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன அத்தை வந்தாங்க, எதுவுமே பேசாமல் அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. என்ன ஆட்டோவில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல நம்ம மாறன். அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீரா வெளியில் வராங்க. வெளில வர்றப்போ வந்து என்ன ஒரு மாதிரியாக நடந்து வரா அப்படின்னு பார்த்தா கையில் வந்து வெயிட்டோடு வரா, பேக்கோடு எடுத்துக்கிட்டு. ஒரு வேளை ஊரை விட்டு கிளம்பி போகிறாளா நமக்காக எதிராக? ஐயோ, இங்கே இருந்தாலே சமாதானப்படுத்த முடியாது, இப்போ எந்த ஊருக்கு போய் சமாதானப்படுத்த போகிறோன்னு மாறன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து, கண்மணி உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், உன் வாழ்க்கையும் காப்பாற்றணும், அதே சமயத்தில் என் ராமச்சந்திரன் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக நான் வரேன். இனி எப்படி நீ வந்து பழி வாங்கலான்னு நினைக்கிறேங்கிறத பார்ப்போன்னு சொல்லிட்டு ஆட்டோ மைண்ட் வாய்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க மாறா, வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னோன்னே மாறனுக்கு ஒன்றும் புரியாமல் வண்டியில் ஏறி வந்து உட்காடுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியாமல் கரெக்டாக வந்து வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க. மாலையும் கழுத்துமா வந்து 2 பேரும் இறங்குறத பார்த்தோன்னே வந்து ஆட்டோ சத்தம் கேட்டோன்னே ராமச்சந்திரனும் சரி, இந்த பக்கம் கண்மணி எல்லாரும் வந்து பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. மாலையும் கழுத்துமா வீராவும் மாறனும் 2 பேரும் வந்து நிற்கிறத பார்த்தோன்னா, என்ன இவ அதுக்குள்ளே வந்து முடியாது, அவ்வளோ தூரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வீரா என்னடானா அவனை ஏற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே, இனி நம்ம எப்படி வந்து சமாளிக்க போகிறோம்? அத்தை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இந்த வீரா வந்து நிச்சயமாக வந்து மாறனை விரும்புகிறா, வள்ளி வேற சொல்லியிருக்கா, ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கா அப்படிங்கிறப்ப ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காமல் தாலி கட்டினதை வந்து ஏற்றுக்கிட்டாலே, இவன் எப்படி தான் வந்து எனக்கு வந்து தங்கச்சியாக பிறந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி வந்து செம கோவத்தில் வந்து இருக்காங்க. அதோட ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.